வணக்கம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு பழமையான ஞானம் என்ன பதில் சொல்லுதுன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டுங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான். இது வேதாந்த மரபுல வர ஒரு ஆழமான பார்வை. உயிருடன் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னு இது ரொம்பவே வித்தியாசமா நமக்கு சொல்லுது. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த நூலோட மைய கருத்து என்னன்னா, பிராணமய கோசம் அப்படின்னா உயிர் உரைன்னு அர்த்தம். ஏன் இது ஒரு உரை, அதாவது ஒரு ஷீத்துன்னு சொல்றாங்கன்னா, இது நம்மளோட உண்மையான ஆன்மாவை சுத்தி ஒரு போர்வை மாதிரி இருக்குது. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கண்ணுக்கு தெரியற உடம்பு தான் நானுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட உடல் மட்டும்தான் நாமலா? இந்த இடத்துல தான் இந்த கருத்து நம்மள வேற மாதிரி சிந்திக்க வைக்குது. நம்ம கிட்ட பல அடுக்குகள் இருக்கு. அதுல இந்த உயிருங்கிறது நம்மளோட உண்மையான ஆன்மாவை சுத்தி இருக்கிற ஒரு நுட்பமான சக்தி அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு 2 முக்கியமான வார்த்தைகளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல முதல் வார்த்தை ஆத்மன். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட உண்மையான நான். நம்மளோட உடல், மனசு எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த மையமான ஒரு விஷயம். 2வது வார்த்தை பிராணன். இந்த ஆத்மன சுக்தி ஒரு உரை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் அந்த பிராணன், அதாவது உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்ம உடம்ப விட ரொம்பவே சூக்ஷ்மமானது, நுட்பமானது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. இப்போதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். இந்த உயிர் சக்திங்கிறது சும்மா செயலற்று இருக்கிற ஒரு எனர்ஜி கிடையாது. அதோட இயல்பே தன்னை எப்படியாவது வெளிப்படுத்திக்கிறது தான். சரி, உயிர் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க அத பத்தி அடுத்ததா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். ஒரு பக்கம் ஒரு கல் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும், அது ஒரு ஜட பொருள். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்? அது வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கு. இதுதான் உயிருள்ள ஒரு விஷயத்தோட அடிப்படை இயல்பு, வளர்ச்சி. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான செய்திக்கு நம்மள கூட்டிட்டு வருது. மனுஷனுக்கு உயிருங்கிற ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உயிர் ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறதுக்காக கொடுக்கப்படல. அது தொடர்ந்து வளர்ந்து ஆற்றலோட செயல்படணும். சரி, தேங்கி நிக்கக்கூடாது, வளரணும்னு சொல்றீங்க. அது எப்படி? நம்மளோட இந்த உயிர் சக்திய எப்படி சரியா பயன்படுத்துறது? இதுக்கு ஒரு தெளிவான வழிய இந்த நூல் நமக்கு காட்டுது. பாருங்க, இது ஒரு 3 ஸ்டெப் மாதிரி. முதல்ல சரியான முயற்சி செஞ்சு நம்ம வாழ்க்கைய நாமளே வளப்படுத்திக்கணும். அடுத்ததா நான் என்னோடதுங்கிற அந்த சுயநல வட்டத்திலிருந்து வெளியே வரணும். கடைசியா நம்ம வாழ்க்கைய மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பயன்படுத்தணும். இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. மத்த உயிரினங்கள் மாதிரி வெறும் சுயநலமா வாழ்றது வேற, ஆனா மனுஷனோட வாழ்க்கை மத்தவங்களுக்கு சேவையாற்றும் போதுதான் முழுமை அடையுதுன்னு சொல்லுது. அதுதான் உண்மையான வளர்ச்சி. சோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையோட கடைசி இலக்கு என்னவா இருக்கணுங்கிற கேள்விக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதில் நமக்கு கிடைக்குது. ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். நம்ம வாழ்க்கை சும்மா வீணடிக்கப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல. அது ரொம்ப துடிப்போட, ஒரு தெளிவான நோக்கத்தோட இருக்கணும். சும்மா வாழ்றதுக்காக நாம இங்க இல்ல, ஒரு நோக்கத்தோட வாழறதுக்கு தான் இங்க இருக்கோம். சரி, இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் நோக்கமுள்ளதா, இன்னும் கொஞ்சம் துடிப்பானதா மாத்துறதுக்கு இன்னைக்கே உங்களால எடுக்க முடியற ஒரு சின்ன முயற்சி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.